கரூரில் 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான விஜயிடம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் வைத்து தற்போது மீண்டும் விசாரணை தொடங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விரிவான விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், இதுகுறித்த விரிவான விவரங்கள். அதாவது கரூர் பொதுக்கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. அதனுடைய விசாரணைக்காக கடந்த 12ஆம் தேதி விஜய் ஆஜராகியிருந்தார். அன்று சுமார் 7 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடைபெற்றது. சுமார் 25 கேள்விகளுக்கு அவர் அன்றைய தினம் எழுத்து மூலம் பதிலளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் 2வது நாளாக இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்துதான் சற்று முன்னர் அவர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். இன்றும் நாள் முழுவதும் விசாரணை நடைபெறும் என்று கூறப்படுகிறது. இன்னும் வேறு முக்கிய கேள்விகளை விஜயிடம் கேட்பதற்காக சிபிஐ அதிகாரிகள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கரூர் விபத்தில் சேகரிக்கப்பட்ட அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள், பல்வேறு நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தியது உள்ளிட்ட அடிப்படையில் விஜயிடம் தொடர்ந்து இன்றைய தினம் 2வது முறையாக கேள்விகளை எழுப்ப இருக்கிறார்கள். அதனை எழுத்து மூலமாக சிபிஐ பதிவு செய்ய இருக்கிறது. முக்கியமாக இந்த விபத்து நடந்த போது உடனடியாக பொதுக்கூட்டத்தை ரத்து செய்யாமல் ஏன் தொடர்ந்து பேசினார் உள்ளிட்ட விவகாரங்கள் விஜயிடம் கேட்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சிபிஐ வட்டாரங்கள் இன்று தெரிவிக்கின்றன. நாளையும் விசாரணை தொடரும் என்று தெரிகிறது. ஏற்கனவே விஜய் மட்டுமல்லாமல் அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகளிடமும் விசாரணை நடைபெற்றது. அவர்கள் அளித்துள்ள பதில்களின் அடிப்படையிலும் விஜயிடம் இன்று விசாரணை நடத்தப்படும் என்று சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று மாலை வரை விசாரணை நடைபெறும், நாளையும் தொடரும் என்று கூறப்படுகிறது. கற்பகம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன். கரூரில் 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான விஜயிடம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் வைத்து மீண்டும் விசாரணை தொடங்கியுள்ளது. கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். சிபிஐ அனுப்பிய சம்மனை தொடர்ந்து கடந்த 12ஆம் தேதி டெல்லி அலுவலகத்தில் ஆஜரான விஜயிடம் சிபிஐ 7 மணி நேரம் விசாரணை நடத்திய நிலையில் சிசிடிவி உள்ளிட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.